இங்கே வந்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக ஆம்பூர் பிரியாணியும் கூடவே பார்த்தீங்கன்னா வந்து பீஸை வந்து அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, முட்டையை வச்சு கொடுத்துட்ருக்காங்கன்னு நம்புவீங்களா? அன்றைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா திண்டுக்கல் போயிருந்தோம். அப்போ வந்து செம்ம பசி பவர் வழியில் வந்து அந்த ஆம்பூர் பிரியாணி பார்த்தோம். சரி லைட்டாக போய் சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு தம்பிட்டு வந்து ரேட்லாம் கேட்டவளன்னு சொல்லிட்டு அதுக்கு தம்பி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 60 ரூபாய்க்கு பிரியாணி இருக்குது, கூடவே பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வேறு 60 ரூபாய்க்கு பரவாயில்ல தம்பின்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் ஒரு நல்லா அள்ளி போட்டு அதில் வந்து இருக்கிறதுல பெரிய பீஸ் அள்ளி நமக்கு போட்டாங்க. கூட வந்து ஒரு முட்டை வச்சு கொடுத்து அதை அப்படியே வந்து நம்ம பிளேஸில் வச்சு கூட தயிர் வெங்காயம் குழம்புல ஊற்றி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாங்க. எடுத்து பீஸ் எடுத்து வச்சோம். சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க, பீஸ் நல்லா வந்துருச்சுங்க. ஸோ அப்படி முட்டையை எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு முட்டையை எடுத்து சாப்பிட்டோம். ஸோ எப்படி சொல்கிறதுனா வந்து இந்த ஒரு கம்மியான ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கே கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் இந்த கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து எப்படி தான் கட்டுப்படியாகுன்னு தெரியல. ஆனால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையிலேயே. சாப்பிட பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதே தெரியுங்க, ஃபுல்லாக வந்து காலி பண்ணிட்டோம். ஸோ இந்த கடை எங்கே இருக்கும் பார்த்தா திண்டுக்கல்லில் வந்து ஆர்த்தி தேட்டர் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. ஸோ போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.